Hi guys, welcome back to our channel Uma Mushroom Farm. இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது எப்படி ஸ்டெர்லைட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம ஸ்டார்டிங் எடுத்தோடனே ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் போட்டோடனே டேரெக்டாக பெட்டு ஏற்றிட முடியாது. ஏன்னா அப்படி பண்ணோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு கண்டாமினேஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் ரொம்ப அதிகம். அதனால் மஷ்ரூம் ஃபார்ம் போட்டதுக்கப்புறம் ஒரு ஸ்டெரிலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பெட்டே போடணும். ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் பார்த்திங்கன்னா உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம பார்த்தோன்னா ஃபார்மிங் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறோம், அதாவது மஷ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடான வீடியோஸ் போடுறோம். ஸோ அதனால் மஷ்ரூம் ஃபார்ம் வச்சுருக்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் ஆர் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். சரி, இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அப்புறம் இன்னொன்று என்னென்னா, நம்ம பார்த்திங்கன்னா மஷ்ரூம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி லைவில் போயிட்டு இருக்கும்போது ஒரு ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும். அதை பற்றியும் நம்ம பார்த்திங்கன்னா வீடியோ பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் மறக்காமல் பார்த்துருங்க. இப்போ புதுசாக ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி மஷ்ரூம் ஃபார்ம் போட்டதுக்கப்புறம் ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்கு ரெண்டே பொருள் தான் தேவை. ஒன்று பார்த்திங்கன்னா பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இது பார்த்திங்கன்னா மெடிக்கல் ஷாப்பில் எல்லா மெடிக்கல் ஷாப்லையும் கிடைக்கும். பாக்கெட் பார்த்திங்கன்னா சம்திங் ஒரு 10 ரூபா 15 ரூபா சம்திங் வரும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபார்மலின் பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா 37% பியூர்னு கேளுங்க. இது கமர்ஷியல் பர்பஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கெமிக்கல் ஷாப்பில் கமர்ஷியல் பர்பஸ்க்கு 37% பியூர் ஃபார்மலின் வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களே கொடுப்பாங்க. இது ரெண்டு தான் பார்த்தீங்கன்னா ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்கு, ஒரு மஷ்ரூம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறதுக்கு இதுதான், இந்த ரெண்டு பொருள் தான் தேவை. சரி, இப்போ வாங்க அது எப்படி ரெடி பண்ணுறதுன்னு பார்ப்போம். இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இப்போது நம்மளோட மஷ்ரூம் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஒரு 500 ஸ்கொயர் ஃபீட் 600 ஸ்கொயர் ஃபீட்டு அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஃபில் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி 5 to 6 பவுல் வச்சுக்கோங்க. அந்த 6 பவுலில் ஃபஸ்ட்டு எல்லா பவுல்லையுமே ஃபார்மலினை லைனாக ஊற்றிட்டு போயிருங்க. எல்லா பவுல்லையுமே இந்த மாதிரி ஃபார்மலினை ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் ஊற்றிட்டு போயிருங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக ஃபைனலாக தான் பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை ஆட் பண்ணணும். ஏன் சொல்கிறேன்னா, பொட்டாசியம் பெர்மாங்கனேட் போட்ட உடனே பார்த்திங்கன்னா அதுலேருந்து புகை வரும்போது அந்த புகை பார்த்திங்கன்னா நம்ம கண்ணில் பட்டுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கண் ஒரு மாதிரி எரியும், பயங்கரமாக எரியும். ஸோ அதனால் மாஸ்க் போட்டுட்டு இதை பண்ணுங்கள். மாஸ்க் போட்டுட்டு பண்ணுறது பெஸ்ட்டு. அதுவும் இல்லாமல் இன்னொன்று என்னென்னா, ஃபார்மலின் ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை லாஸ்ட்டாக போடுங்க. இந்த மாதிரி பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை இப்படி போட்டதுக்கப்புறம் இந்த மாதிரி ஸ்மோக்காக வெளியே வரும். ஒரு 1 to 5 to 10 செகண்ட்ஸில் இந்த மாதிரி புகையாக வரும். இப்போது நம்ம ஃபார்மலினும் அதுக்கப்புறம் பொட்டாசியம் பெர்மாங்கனேட்டை ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை அந்த மாதிரி ஒரு 5-6 இடத்துல நம்ம ஃபார்மில் வச்சுட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் க்ளோஸ் பண்ணிட்டு போயிடணும். க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 டேஸுக்கு பார்த்தீங்கன்னா ஃபார்மை நம்ம ஓப்பன் பண்ண தேவையில்ல. 5 டேஸ்க்கு அப்புறம் அது பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா தேவையில்லாத பாக்டீரியாஸ் எல்லாமே க்ளீன் பண்ணியிருக்கும். அதை எடுத்து மறுபடியும் வெளியே போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பெட்டு நார்மலாகவே போடலாம். எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும், என்னென்னா ப்ரோ எதுக்கு ப்ரோ மஷ்ரூம் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும் அப்படின்னு எதுக்கு ப்ரோ சொல்கிறீங்க அப்படின்னு சில பேருக்கு டவுட் இருக்கும். அது என்னென்னா, மஷ்ரூம் ஃபார்ம் போடுறதுக்கு முன்னாடி இந்த இடம் வேறு மாதிரி இருந்திருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மூங்கல், சிமெண்ட் தூண், சாக்கு, அதுக்கப்புறம் இந்த தடுக்கு இதெல்லாம் வேறு இடத்துலேருந்து வருது பார்த்திங்களா. அது இல்லாமல் நம்ம இதை ஒர்க் பண்ணும்போது அதனால பார்த்திங்கன்னா பாக்டீரியாஸ் இதனாலே அதிகமாக இதுக்குள்ளே வந்துடும். மஷ்ரூம்ங்கிறது ரொம்ப சுத்தமான இடத்துல தான் வரும். அது நம்மளுக்கு தெரியும். ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டெரிலைசேஷன் முன்னாடியே பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நமக்கு நாளைக்கு பெட்டு போட்டு மஷ்ரூம் ஃபார்மிங்கில் அந்த மாதிரி நம்மளுக்கு எந்த ஒரு கண்டாமினேஷனும் ஆயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கோசரம் தான் பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஸ்டெரிலைசேஷன் பண்ணுறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி நம்ம மஷ்ரூம் ஃபார்ம் ரிலேட்டடான வீடியோஸ் பார்த்திங்கன்னா அப்லோட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ அதனால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக ஃபார்ம் போடணும் அப்படின்னு விருப்பப்பட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் ஆல்ரெடி ஃபார்ம் போட்டிருக்காங்க அப்படிங்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம மஷ்ரூம் ஃபார்மில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு கண்டாமினேஷனு, இல்லை ஏதோ ஒரு டவுட்டு அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருந்துச்சுன்னா என்னோடய நம்பர் கொடுக்குறேன். தாராளமாக கால் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா
மீட் பண்ணுவோம். பாய் கைஸ்.